இன்னொருத்தவங்க மாத்தி விட்டு போயிடுவான். இவன் சொல்ல மறந்துடுவேன். இந்த 5 நாள் 4 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 நாள் ஆச்சு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கல. காலையில எந்திரிச்சு கால் ஏறி உட்காந்து பாட்டத்தோட உச்சமாக வருது. இட்ஸ் a very special person, a very special director. அவங்க என்னோட ட்ரஸ்ட் கொடுத்து இந்த கேரக்டர் எனக்கு தந்தாலும் ரொம்ப சந்தோஷம். எஸ்கே சார் படத்துக்கும் எல்லாம் என்ன பண்ணுமோ அதை இந்த படத்துக்கும் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டி ஸ்டெப் எடுத்து பண்ணுறது. மெயினாக என்னோடய டெக்னீஷியன்ஸு சுரேன், அழகிய கூத்தன், ராகவ் ரமேஷ், எடிட்ரு, இவங்க எல்லாருமே ஸ்கிரிப்ட் டே 1லேருந்து எழுத ஆரம்பிச்சதுலேருந்து என் கூட வந்து ஃபுல் டிஸ்கஷன்லேருந்து இவங்க டிஸ்கஷனில் வந்து கலந்துக்கிட்டு ஷார்ட் டிவிஷன்ஸு, சினிமாட்டோகிராஃபர் சக்திவேல், இவங்க எல்லாருமே வந்து ஸ்கிரிப்ட் இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போது பிளஸ் என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். எல்லாருக்கும் வணக்கம். வந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச். மீடியா தேங்க்யூ. நிறைய டைம் இல்லை, எல்லாருக்கும் தேங்க்ஸ் தான் சொல்லணும். முதல்ல என்னோட டிரெக்டர் வினோத் சார் இஸ் a very special person, a very special director. அவங்க என்னோட ட்ரஸ்ட் கொடுத்து இந்த கேரக்டர் எனக்கு தந்தாலும் ரொம்ப சந்தோஷம். எஸ்கே சார், நீங்கள் எல்லாமே இந்த படமே முடியாது. அண்ட் சூரி சார், நீங்கள் அவ்வளோ சூப்பராக பாண்டி ஆயிடுச்சுனால எனக்கு மீனாவது முடிஞ்சது. அதுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், டிஸ்கஸ் பண்ண ஒரு படம். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். போய் சின்ன வயசில் திருவிழா நடக்கும்போது குழந்தை மைக்கு முன்னாடி போய் ஹலோ ஹலோன்னு கற்றுட்டு வரும்ல, அது மாதிரி இப்போ பேசிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் சப்போர்ட் பண்ணிட்டு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய வெல்விசர்ஸ் வெற்றிமாறன் அண்ணே, ராம் அண்ணே, மிஸ்கேன் அண்ணே, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதை டிசைன் பண்ணிட்டு அருண் கே விஸ்வானே ப்ரொடியூசர், அவருக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப ஏதோ பேசணும்னு வச்சோம், டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ சிவகார்த்தி அண்ணே, உங்களால தான் இதெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சு. ஏன்னா எல்லா படத்துக்கும் எல்லாம் என்ன பண்ணுமோ அதை இந்த படத்துக்கும் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டி ஸ்டெப் எடுத்து பண்ணுறது. மெயினாக என்னோடய டெக்னீஷியன்ஸு சுரேன், அழகிய கூத்தன், ராகவ் ரமேஷ், எடிட்ரு, இவங்க எல்லாருமே ஸ்கிரிப்ட் டே 1லேருந்து எழுத ஆரம்பிச்சதுலேருந்து என் கூட வந்து ஃபுல் டிஸ்கஷன்லேருந்து இவங்க டிஸ்கஷனில் வந்து கலந்துக்கிட்டு ஷார்ட் டிவிஷன்ஸு, சினிமாட்டோகிராஃபர் சக்திவேல், இவங்க எல்லாருமே வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டேஜில் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என் கூட இருந்துகிட்டு இருக்காங்க. என்னோடய டைரக்ஷன் டீம், இந்த கீபியாக ஒர்க் பண்ண பானுப்ரியா, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. டைம் கம்மியாக இருக்குது, நான் நிறையா பேசணும்னு நினச்சேன். அந்த எல்லாருக்குமே நன்றி. இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. வேறு நன்றி மட்டும் தான் சொல்லியிருக்கேன், சாரி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முக்கியமான சேனலுக்கு நீங்கள் கண்டென்ட் ஆகிட்டீங்க. ஆமாம், ஒரு சில பேர் ஃபங்க்ஷனை பார்க்குறாங்க இல்லையோ, என்னோட ஃபேன்ஸ் எங்கேருந்து வர்றாங்க, எங்கே வர்றாங்க, எத்தனை பேர் வர்றாங்க, இதைத்தான் நிறையா நோட் பண்ணுறாங்க. முக்கியமான செய்தியில் இன்னைக்கு வந்துக்கிட்டே இருக்கு, அதெல்லாம் இதைத்தான் நோட் பண்ணுறாங்க. தம்பிகள் அவங்க எப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிட்டே இருக்குடா. தேங்க்யூ தம்பிகளா, அன்பு தம்பிகளா. என்னோட ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு நல்வதுக்கப்ப எங்கேயோ இருந்து எல்லாருமே சென்னையில இருந்து வந்து முடியாது, 4 ஊர்ல இருந்து வர முடியாது. 4 ஊர்ல இருந்து வரவும் பார யாத்திரை வர முடியாது. அவன் பஸ்லயே பைக்லயே கார்ல வரதான் முடியும். பஸ்ல இருந்துலாம் வர்றாங்களா சூரிக்கு ஃபேன்ஸ் அப்படின்றாங்க. இப்ப நான் மதுரையில இருந்து வரேன், பஸ்ல வர வெளியில வருவேன். அதனால உங்களுடைய சப்போர்ட் எடுக்கிறதுக்கு என்னோட ரசிகர்கள் அதிகமாகிட்டே இருப்பாங்க நினைக்கிறேன். லவ் யூ தம்பிகளா, தேங்க்யூ. இப்படி ஒரு படத்துக்குள்ள நான் இருக்கிறேன். எவ்வளவோ மேடைகள், எவ்வளவோ படத்தில் நடிச்சிருக்க முடிஞ்ச அளவுக்கு
அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன், நான் நின்றிருக்கேன். ஆனா இந்த படத்துக்கான பாராட்டுகள், இந்த படத்துக்கான மரியாதைகள், இந்த படத்தை பத்தி இங்க தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுறப்ப இன்னைக்கு அவ்வளவு பெருமை இருக்கு, அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பத்தி பேசுறப்ப இந்த சொல்றப்ப இது உண்மைக்கு நான் தானே நாங்க உட்காந்துருக்கப்ப எனக்கே செலுக்குது. இது எங்க இருந்து எவ்வளவு கத்துக்கிட்டுன்னு எனக்கு தெரியல, எவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தான்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, என் ஆத்தாப்ப செஞ்ச புண்ணியம், இவ்வளவு பெரிய இயக்குநர்கள், இவ்வளவு பெரிய ரசிகர்கள், தயாரிப்பாளர்கள் என்னை கைப்பிடிச்சு கூட்டாந்து இன்னைக்கு என் அன்பு தம்பி தாரிக்கு இந்த கொட்டுக்கால வரைக்கும் என்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்துக்குள்ள வர காரணமா இருந்த ராமன், அரவிந்த் சிவா, உங்களுக்கு நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். கூழாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகனா நான் இருந்தேன். ஆனா அப்பேற்பட்ட இயக்குநர் படத்துக்குள்ள திருப்பி இந்த நடிகை கொண்டு வந்ததுக்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்தை அத்தனை பேரும் தலைசிறந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தியேட்டர்ல போட்டு காட்டுறப்ப அவ்வளவு பழக்கத்திலே இருந்து, எப்படி சமீபத்துல அமெரிக்காவுக்கு போறப்ப அந்த விசாவுக்கு போறப்ப ஒரு வாரமா நான் தூங்கல, கொண்டுட்டாங்க என்னைய, விட்டுருங்க நான் அந்த நாட்டுக்கே போகலான்ட்டு ஒருத்தன் பண்ணிட்டேன். இங்க வரு இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு மட்டும் ஆம் சொல்லணும், இதுக்கு இல்லைன்னு சொல்லணும், மற்றவங்க கேட்கவே மாட்டாங்க. திருப்பி இன்னொரு தோற்று பண்ணாரு, அதெல்லாம் இல்லை, இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு நீ எஸ்ன்னு சொல்லணும், இதுக்கு நீ நோன்னு சொல்லணும், வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பணசனுக்கு அப்புறம் கேட்டா ஆமான்றாங்க, வரணும் சம்பளம் பேமெண்ட்டுக்கு கேட்டா இல்லைன்னு சொல்லணும். இப்படி நிறைய விஷயம் சொல்லி மறந்துருக்காங்க. சொல்லி கொடுத்த அரங்கத்துல இன்னொருத்தவங்க மாத்தி விட்டு போயிடுவான், இவன் சொல்ல மறந்துருவேன். இந்த 5 நாள் 4 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 நாள் ஆச்சு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கல, காலையில எந்திரிச்சு காலை ஏறி உட்காந்து பழக்கத்தோட உச்சமாக இருந்து அதே அந்த ஒரு வாரம் பேசின 10 பேர் ஒரு அரை நேரத்துக்குள்ள பேசுறாங்க, மாத்தி தலைவா விட்டுருங்க தலைவா, தோட்டம் மறந்துருச்சு, நான் போய் நின்று தலைவா என்ன தவிர கேட்கட்டுன்னு சொல்லியிருக்கல. அங்க ஒரு கண்ணாடி இருக்கும், கூட்டி போவாங்க, 3 அடிக்கு தள்ளி நிக்கணும், அந்த பக்கம் ஃபைனல்ஸ் இருப்பாங்க, நீங்க எங்க போறீங்க, எதுக்காக போறீங்க, எல்லாம் கேட்பாங்க. சொல்லி பதட்டத்தை உச்சமா போச்சு. அங்க போய் அப்படியே நின்று என்ன பேசணும்னு தெரியல. எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமா பில்டிங் தான் ஒரு அம்மா போய் நின்றுச்சு. அவங்க கேட்க அது பயங்கரமா மாதிரி பதட்டமாயிருச்சு. நான் அப்படியே முடிவு பண்ணிட்டேன், இந்த அம்மாவை போல பதறது நம்ம வந்து ஒரு செகண்ட் லெவல்ல திக் போட்டு போயிருக்காங்க நம்ம பயில அப்படின்னு நினைச்சேன். 4 வார்த்தை கேட்டாங்க, அவங்க சொன்னமே கரெக்ட் ஆமான்ட்டு. ஆமா எஸ் 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 ஃபங்க்ஷனுக்கா எஸ், பேமெண்ட் நோ 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 எஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க. கடவுளே அப்படின்னு அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்குனர் அன்னைக்கு படம் பார்க்குறப்ப அவ்வளவு பதட்டமா இருந்துச்சு. இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்களே அப்படின்னு நினைச்சு அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளவு சொன்னாங்க. பிசி சாம் சார்ல இருந்து அவ்வளவு பேர் அவ்வளவு சொன்னாங்க. இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமாவை அன்னைக்கு சரி இன்னைக்கும் சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்க இருக்காங்க. அவங்க மிகப்பெரிய ஆசிரியர்கள், ரைட்டர்கள், நல்ல பார்வையாளர்கள், நல்ல படைப்பாளிகள். அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவங்களுக்கு சொல்றப்ப தெரியல, இதுவரை எனக்கு வேற என்ன வேணும்னு தெரியல. கண்டிப்பா எனக்குன்ற தாண்டி இந்த மக்கள் நீங்க கொண்டு போய் கண்டிப்பா அவங்க சொல்ல எல்லாமே உண்மை. ஏன்டா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா ஓரளவுக்கு அந்த இயக்குநர் படைப்பை வச்சு சொல்லுவோம். ஆனா இந்த படத்தை இன்னைக்கு பேசுனவங்க அத்தனை பேரும் இந்த படத்தை பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு அவ்வளவு சொல்றாங்க. அதனால நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமா சேர்த்து நம்புறேன். கண்டிப்பா இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். மிஸ்கின் சொன்ன மாதிரி இன்னைக்கு புள்ள ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன். அண்ணன் அவ்வளவு விஷயங்கள் சொன்னாரு, அது சொன்னது அத்தனையுமே உண்மை. அவர் இதை விட என்ன அதிகமாக அந்த படத்தை அன்னைக்கு பேசினாங்க. ரொம்ப சந்தோஷங்க தம்பி வினோத், ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆமா, தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்த என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூரா பெர்லின் எங்கெங்கே கூட்டி போனீங்க தம்பி, எல்லா நாட்டும் கூட்டி போயிட்டே இருக்கீங்க. இன்னும் நாளெல்லாம் இந்த நாடப்புல இந்த ஒரு படத்தை வச்சு நீங்க சுத்திருவீங்கன்னு நினைக்கிறேன். பெர்லின்ல போய் அவ்வளவு சந்தோஷமா இருக்கப்ப எங்க அம்மா போன் பண்ணாங்க, எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க. அம்மா பெர்லின்ல இருக்குமாண்டு. அது யாரு அப்படின்னாங்க. இல்லம்மா பெர்லின்மா நாடு மாதிரி வெளிநாட்டுல இருக்குமா, இங்க இருக்குமா, இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா. சரி பார்த்துருப்பு பஸ் வரப்ப பார்த்து கொடுக்க போகாத கவனமாயிரு அப்படின்ட்டுச்சு. என்ன வேணுமான்னு கேட்டேன். கோடாலி தையில இருந்தா வாங்கிட்டு வாடா, முட்டு வலிக்கிறதா அம்மாவுக்கு இருந்துச்சு. அவ்வளவுதான். அந்த தாய்க்கு அதான் தெரியும், அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. கேட்டோம்னா ஒரு தையல் எங்கேயும் என்கிட்ட வாங்கிட்டு வாங்கடா, அந்த டார்ச் லைட் வாங்கிட்டு வாங்கடா, நைட்ல கரண்ட் போச்சுன்னா வீட்டுல அடிச்சு பார்க்க முடியல, இது தான் கேட்கும். இன்னைக்கு அவ்வளவு பெருமை இருக்கு. தேங்க்யூ தம்பி. இப்படி படத்தை கொடுத்த அன்பு தம்பி சிவகார்த்திகேயன், உங்க கூட வந்து தோத்தா தெரு கோடி இன்னும் பல படங்களும் உங்க கூட நடிச்சிருக்கேன். எனக்கு குழந்தையில இருந்து நிறைய ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பா நான் அடிச்சு சொல்லுவேன். அதுல ஒரு
80% நான் உங்ககிட்ட இருந்து எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். அதான் உண்மை. உங்களுக்கு வந்து அந்த ரசிகர்கள் தான் எனக்கு அவ்வளவு பேர் எனக்கு இருக்காங்க. என் அன்பு தம்பி, அதுவும் நீங்க எடுத்த படத்துக்குள்ள நானே கதை நாயனாக நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ தம்பி, லவ் யூ தம்பி. மிஸ்கின் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நினைச்சதே பெருமை தம்பி. தேங்க்யூ அண்ணா தானே. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு அற்புதமான நடிகை. ஏன்னா நீங்க நடிக்கிற பார்க்கவே முடியல. ஏன்னா அப்படியே இயல்பாவே இருக்கீங்க நீங்க ஃபுல்லா. அதே தான், ஒரு டைலாக் கூட பேசாம. நான் வினோத்திட்ட தான் கேட்டேன், நான் டைலாக் பேசுனதுக்கு அப்பப்போ கூப்பிட்டு கேட்கிறேன், அவங்களே உங்களை கூப்பிட்டு உட்காந்துட்டே இருக்காங்கன்னு. இல்லைண்ணே, இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும், இந்த இடத்துல நான் என்ன ரியாக்ட் பண்ணணும். அவர் அங்கிருந்து நடந்து வர்றப்ப என்னுடைய கவனம் நான் இங்க இருக்கணும், ஆனா என் கவனம் அவன் மேல இருக்கணுமா, இல்லை எங்க அம்மா கிட்ட ஒரு விஷயத்த அவங்க கேட்கறாங்கன்னு சொன்னாங்க. உண்மைக்கு சூப்பர். அதே அவ்வளவு இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், அத்தனை மதுரை நடிகர்கள் அவ்வளவு பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்க. நல்ல வாய்ப்பு கொடுத்தது என் அன்பு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ தம்பி. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.